ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விமான்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? பிரியாணி தான், வேறு என்ன. யூஸ்வலாக பிரியாணி வந்து நார்மலாக நம்ம ஆனியன் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அப்படி தானே பண்ணுவோம். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சி மசாலாஸ்லாம் ஃபுல்லாக அரைச்சி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் கீ, ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனாலும் எப்போவுமே போடுறாங்க ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம் அது எதுவுமே போட வேண்டாம். அது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே க்ரீன் சில்லியும் வெங்காயம் சின்ன சைஸாக இருக்குன்னா 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம 1/2 kg போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் அந்தளவுக்கு இருந்தால் போதும். நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதும் அடிக்கடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அது குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ், ஒரு 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் மசாலா க்ரீன் கலரில் இருக்குது, பிரியாணி க்ரீன் கலர் ஆகிடும்னு நினைக்காதீங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லிலாம் ராவாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு பச்சை ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதை வதக்கும்போது அதோட அருமை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கரம் மசாலாவுக்கு ஸ்பைசஸ் அரைச்சி போட்டுக்கிறதுனால கரம் மசாலா தேவைப்படாது. பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கோங்க. மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 minutes அது குக் பண்ணுங்கள். பண்ணணும் சிக்கனோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண தண்ணி அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இது ஒரு 5 minutes கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் காய்ஸ்.